இப்படி நினைக்க சொல்லிகிட்டே இருக்கும்போது நம்மளுக்கெல்லாம் சந்தேகம் வரும். கண்ணை மூடிண்டு யாரையாவது நினைக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது தான் நம்மளுக்கு ஒரு 100,000 யோஜனைகள் வரும். அந்த ஒருமைப்படுத்தணும் அப்படின்னு வரும்போது நம்மளுக்கெல்லாம் ரொம்ப சிரமமா இருது. அந்த மனசை ஒருமைப்படுத்துறதுக்காக தான் நம்மளுக்கு கோவில்கள்ல விக்கிரகமா பிரதிஷ்டை பண்றா சுவாமிய. அந்த எனர்ஜி, அந்த சக்தியை அங்க விக்கிரக ரூபத்துல எதுக்காக பிரதிஷ்டை பண்றான்னா, நம்ம ஒரு விக்கிரகமா உனத்தை பார்த்தோம்னா நம்மளுக்கு மனசு அந்த அதுல லயிக்கும் அப்படிங்கிறதுனால விக்கிரகமா இருக்கு. கோபாலகிருஷ்ண பாரதியார் என்ன பண்றார், நம்மள்ட்ட சொல்லி பார்க்கிறார். எப்பவும் சதா சர்வதா அந்த சக்தியையே நினைச்சுண்டு இரு அப்படின்னு சொல்றார். நம்ம முயற்சி பண்றோம் இல்லைங்கள, ஆனா இந்த மாயை நம்மள விடாது. இந்த பாட்டுல சொல்லியிருக்கிற மாதிரி விடாது பிடிபடாது மாய மயக்கம் தெளியாதுன்னு சொல்லியிருக்கார். அந்த மாதிரி இந்த சம்சாரத்துல நம்ம மாட்டின்னு இருக்கோம், பவசாகரத்துல மூழ்கின்னு இருக்கோம். அந்த மாயை என்ன பண்ணும், மனசை ஒருமையாகவே விடாது. அதனால என்ன பண்ணிருக்கா, ஒரு ரூபமா அவரை வடிச்சு நம்மளுக்கு கொடுத்துருக்கா. அதுவும் சிதம்பரத்துல இருக்கிற அந்த நடராஜ ஸ்வரூபம்ங்கிறது லோக பிரசித்தி. அப்படி ஒரு சயின்டிபிக் பேக்கிங் இருக்கு அந்த விக்கிரகத்துக்கு. அப்பேற்பட்ட ஒரு விக்கிரகத்தை நான் இருக்கிற இடத்துல இருந்தே நினைச்சுக்கிறேன் போறோம் அப்படின்னு நம்மளால இருக்க முடியுமா? சும்மா லைஃபே வேஸ்ட். அப்பேற்பட்ட ஒரு சயின்டிபிக் பினாமினனை நம்ம போய் பார்க்கலன்னா நம்ம வாழறதே வேஸ்ட். நம்ம என்னமோலாம் சொல்றோம், அங்க போய் அந்த மான்யூமெண்ட்டை பார்க்கணும், இதை பார்க்கணும், அந்த பீச்சை பார்க்கணும், அந்த ஒரு தடவையாவது நான் அதை பண்ணிடணும், பக்கெட் லிஸ்ட் அப்படின்லாம் வச்சுட்டு இருக்கோம். இதுதான் முதல்ல இருக்கணும் அந்த பக்கெட் லிஸ்ட்ல. கோபாலகிருஷ்ண பாரதியாருக்கு அது இருந்தது. அவரோட பக்கெட் லிஸ்ட்ல இருந்த ஒரே சமாச்சாரம், எப்பவும் அந்த சுவாமி சிந்தனையிலேயே இருக்கணும், அந்த சுவாமி சந்நிதியிலேயே இருக்கணும், அந்த சுவாமி தரிசனம் பண்ணிட்டே இருக்கணும், அப்படியே என்னோட உசுறு போயிடணும். இது மாத்திரம்தான் அவரோட சிந்தனையா இருந்தது. அப்படின்ட்டு அவர் என்ன சொல்றார், காண வேண்டாமோ, சுவாமியை மாத்திரம் பார்க்க சொல்லல அவர், அப்பேற்பட்ட அந்த கோவிலை பார்க்க சொல்றார், அந்த விமானத்தை பார்க்க சொல்றார், அந்த ஊரையே பார்க்க சொல்றார். தில்லையை காண வேண்டாமோ, அதுக்கப்புறமா ஐயனை காண வேண்டாமோ, இரு கண் இருக்கும் போதே விண்ணுயர் கோபுரம் காண வேண்டாமோ, இரு கண் இருக்கும் போதே விண்ணுயர் கோபுரம் காண வேண்டாமோ. இப்பெல்லாம் எல்லாருக்கும் கேட்ராக்ட் வேற வருது, கண்ணு போறது போகாம. ஏற்கனவே நம்மளுக்கெல்லாம் 4 கண், அதுல அந்த 2 கண்ணாவது அவரை பார்க்க வேண்டாமா அப்படின்னு கேட்கிறார். இரு கண் இருக்கும் போதே விண்ணுயர் கோபுரம் காண வேண்டாமோ, இரு கண் இருக்கும் போதே விண்ணுயர் கோபுரம் காண வேண்டாமோ, இரு கண் இருக்கும் போதே விண்ணுயர் கோபுரம் காண வேண்டாமோ. வீணில் உலகை சுற்றி சுற்றி, வீணில் உலகை சுற்றி சுற்றி, வீணில் உலகை. ஒரு ஹாஸ்யமா இங்க ஒண்ணு ஞாபகம் வருது. அரவுண்ட் த வேர்ல்ட் இன் 80 டேஸ்னு ஒரு புக்கு. இது எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம், ரொம்ப இன்ட்ரெஸ்டடா எல்லாரும் இதை படிச்சோம் ஒரு தடவை ஸ்கூல் படிக்கும்போது. அப்படி என்ன எழுதியிருக்கா, எப்படி அந்த 80 டேஸ்ல எப்படி லோகம் முழுக்க போனா அப்படின்னு.
பார்த்தா அவ்வளோ ஒரு வேஸ்ட் ஆஃப் டைம் அது. 80 நாள்ல லோகத்தை சுத்தி என்னையா சாதிக்க போறோம்? அதுக்கு பதிலா ஒரு கோவில்ல போய் 108 பிரதட்சணம் பண்ணா புண்ணியமாவது ஆகும். புண்ணியம் ஆகுதோ இல்லையோ பாவமாவது கழியும். அததான் இங்க அவர் சொல்லியிருக்காரு. அவருக்கே தெரிஞ்சிருக்கு இந்த அரௌண்ட் த வேர்ல்ட் இன் 80 days இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனம் நிறைய பேர் பண்ணுவா அப்படின்னு. வீணில் உலகை சுற்றி சுற்றி, வீணில் உலகை சுற்றி சுற்றி, வீணில் உலகை சுற்றி சுற்றி, விதவிதமா வேஸ்ட் பண்றோமா டயத்தை அப்படி. வீணில் உலகை சுற்றி சுற்றி வந்தால், வீணில் உலகை சுற்றி சுற்றி வந்தால், மேதினி போற்றும் சிதம்பர தேவனை காண வேண்டாமோ? வீணில் உலகை சுற்றி சுற்றி வந்தால், மேதினி போற்றும் சிதம்பர தேவனை காண வேண்டாமோ? இரு கள் இருக்கும் போதே விண்ணுயர் கோபுரம் காண வேண்டாமோ? வையத்திலே கருப்பையுள் கிடந்துள்ளம், வையத்திலே கருப்பையுள் கிடந்துள்ளம், வையத்திலே கருப்பையுள் கிடந்துள்ளம், நெய்ய பிறவாமல் ஐயன் திரு நடம் காண வேண்டாமோ? நம்மளுக்கு இதெல்லாமும் கேள்விப்பட்டிருக்கோம். புனரப்பி ஜனனம், புனரப்பி மரணம். திருப்பி திருப்பி இந்த லோகத்துல பிறந்து பிறந்து இறந்து இறந்து அதே தப்ப திருப்பி பண்ணிட்டு நம்ம அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்றதா ஐடியாவே இல்லை, உத்தேசமே இல்லை நம்மளுக்கு. அதே மாதிரி அந்த கருப்பையில திருப்பி ஒரு சிசுவா எப்போ இதுல இருந்து விடிவு பெறது? எப்படி அதுல இருந்து விடிவு பெற முடியும் அப்படின்னா, அந்த ஐயனுடைய அந்த திரு நடத்தை நம்மளால பார்க்க முடிஞ்சாதான் நம்மளால அதுல இருந்து, அந்த பவசாகரத்திலிருந்து நம்மளால கரை தேறி போக முடியும் அப்படின்னு சொல்ற. வையத்திலே கருப்பையுள் கிடந்துள்ளம், வையத்திலே கருப்பையுள் கிடந்துள்ளம், நெய்ய பிறவாமல் ஐயன் திரு நடம் காண வேண்டாமோ? வையத்திலே கருப்பையுள் கிடந்துள்ளம், நெய்ய பிறவாமல் ஐயன் திரு நடம் காண வேண்டாமோ? இருகள் இருக்கும் போதே விண்ணுயர் கோபுரம் காண வேண்டாமோ? ஓட்டை சடலம் ஒடுங்க, ஓட்டை சடலம் ஒடுங்க, ஓட்டை சடலம் ஒடுங்க, வெற்றெலும்பு கூட்டிலிருந்துயிர் ஓட்டம் பிடிக்கும் காண வேண்டாமோ? நம்மளுக்கு போர் அடிக்கிற மாதிரி சொல்லல பாருங்க அவர். அதையே போய் பாருங்கோ பாருங்கோன்னு தான் சொல்றார். ஆனா எவ்வளவு விதவிதமா சொல்றார் பாருங்க. ஓட்டை சடலம், நம்மளுக்கு பாரதியார் கூட சொல்லியிருக்கார், காயமே இது பொய்யடா வெறும் காற்றடைத்த பையடா அப்படின்னு. அந்த மாதிரி ஓட்டை சடலம் ஒடுங்க, வெற்ற எலும்பு கூடு, இது வேஸ்ட் ஆஃப் ஸ்பேஸ், பூபாரமா இங்க உட்காந்துருக்கோம். அது உட்காந்துருக்கும் போது ஏதோ பிரயோஜனமா கொஞ்சம் பண்ணலாம், அந்த உயிர் போறதுக்கு முன்னாடி சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம், அதுக்கு முன்னாடியாவது பார்க்க வேண்டாமா? ஓட்டை சடலம் ஒடுங்க, வெற்றெலும்பு கூட்டிலிருந்துயிர் ஓட்டம் பிடிக்கும் முன் காண வேண்டாமோ?
கடலம் ஒடுங்க வெற்றெலும்பு கூட்டிலிருதுயிர் ஓட்டம் பிடிக்கும் முன் காண வேண்டாமோ இருகள் இருக்கும் போதே